பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். பைசோன் சுவிசேஷ ஊழியத்தின் ஸ்தாபகரும் அருமையான தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சிஸ்டர் விஜயா வின்சென்ட் அவர்கள் தன்னுடைய அனுபவ சாட்சியை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்போ அவங்க நம்மத்தில் வந்திருக்காங்க. சில காரியங்களை அவரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் சில காரியங்களை அக்காவிடத்தில் கேட்கும்போது அவர்கள் தன்னால் கர்த்தர் தனக்கு செய்த அற்புதங்களை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட்க்கா. பிரைஸ் லார்ட். இந்த நிகழ்ச்சி உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். அக்கா, நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து இன்றைக்கி இந்த நேர்கள் பார்க்குற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லும்படி அன்பாக நாங்கள் கேட்குறோம். உங்களோட ரட்சிப்பின் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆரம்ப நாட்களில் 28-30 வருஷத்துக்கு முன்னதாக எனக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட நம்ம ஜெபிக்கணும், வேதம் படிக்கணும், அது மாத்திரம் நல்லா தெரியும். அதுவும் நான் நிறைய வேதம் படிக்க மாட்டேன். சங்கீதம் 91, 118 சங்கீதம் எதில் ஆசீர்வாதம் இருக்குதோ அதை மட்டும் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு, சரி நம்ம பைபிள் இன்றைக்கி படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். நைட்டு நேரத்தில் ஜெபிக்க உட்காந்தா என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருந்தாரு, எதுலேயுமே குறைவில்லாமல். அதனால் முழங்கால் போட்டேன்னா பரமண்டல ஜபத்தை சொல்லிவிட்டு, ஆண்டவரே இந்த நாளை காட்ட சொல்லி ஸ்தோத்திரம், காலையிலையும் காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க நான் போயிடுவேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை தொடணும்னு நினச்சிருக்காரு அவர். ஆனால் நான் ஒன்று நினைப்பேன் பாஸ்டர், என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சபைக்கு போகிறோம்ல, பெரிய ஊழியக்காரங்களாம் பேசுவாங்க, ஊழியர்களே பேசுவாங்க, ஒரு வசனத்தை வச்சு ரொம்ப நேரம் பேசுவாங்க. எனக்கு அதிசயமாக இருக்கும், இவங்க இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, ஒரே ஒரு வசனத்தை வச்சு எப்படி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி வரவே இல்லை. சரி, அவங்க பேசுகிறதை கேட்டுட்டு அதிசயப்பட்டுட்டு, எப்படி ஆண்டவரே பேசுகிறாங்க அதை மட்டும் அவர்கிட்ட கேட்பேன். எப்படி ஆண்டவரே வசனத்தை இப்படி உடச்சி பேசுகிறாங்களே, அது எப்படி, எனக்கு கூட கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஆனால் அதை ட்ரை பண்ண மாட்டேன். திரும்ப பைபிளை படிச்சுட்டு நம்ம அதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கேட்கலாம், அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறதே கிடையாது, அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் அப்படியே என் வாழ்க்கை அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கவர்மெண்ட்டில், சென்னை கவர்மெண்ட்டில். எங்கள் ஹஸ்பண்டும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே போகிறதில்ல. சண்டே ஆனால் நாங்கள் சபைக்கு போவோம், பேர் கிறிஸ்தவர்கள் தான், அந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனால் ஒரு தரம் திடீர்னு ஒரு நிகழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையே மாற்றுச்சு. அது பெரிய ஒரு நிகழ்ச்சி. இப்போ நான் சொல்ல போகிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாஸ்டரும் நம்ப மாட்டார் உண்மையாகவே. ஏன்னா அவ்வளோ பெரிய அற்புதம், அவ்வளோ பெரிய நடக்கக்கூடாத காரியம்லாம் நடந்துச்சுங்க. அவரே எனக்கு எல்லாமே செய்து என்னை தூக்குனார் ஊழியத்தில். அந்த மாதிரி பயங்கரமான காரியங்களை செஞ்சுருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தவிர ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லலை, தேவனுடைய மகிமைக்காக நான் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். இப்போ தேவ மகிமை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பேசுகிறபடினால நான் பாருங்கள், அந்த பேசுகிற அளவுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். அவரை எதையும் கேட்டு செய்யக்கூடிய தருணத்தில் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் சும்மாவே ஒரு வசனத்தை கொடுத்து இதை பேசுங்க அக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் தான் உங்கள் சபையிலெல்லாம் பேசியிருக்கேன். உங்களுக்கே நம்ம சபைக்கு வந்திருக்கீங்க, பல முறை பேசியிருக்கீங்க. உங்களுடைய செய்தி கூட மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. அதனால எனக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நான் சாகும் வரை நான் பலிபீடத்திலேயே எனக்கு இருந்து நான் இறங்கி கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு போகணும். எனக்கு அதுதான், அது வரைக்கும் நான் ஊழியம் செய்யணும் அப்படின்றது இப்போ நோக்கமாக இருக்குது. இப்படி நாங்கள் இருந்துகிட்ருக்கும் பொழுது எங்கள் ஹஸ்பண்டுக்கு வெளியில் ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸை வச்சு நடத்துனாங்க. ஆனால் சரியாக நடத்தலையா இல்லை அவங்க நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏமாற்றினதுனால அந்த பிஸ்னஸ் அந்த காலத்தில் அப்படியே விழுந்துருச்சு.
ம். 20-30 வருஷத்துக்கு முன்னால் அந்த பிஸ்னஸ் வந்து விழுந்துருச்சு. ம். விழுந்த உடனே அதாவது கடன்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டை தேடி வந்து கடன் கேட்க ஆரம்பித்தாங்க. ம். கடனை திருப்பி கொடுங்க, ம். நாங்கள் அடிச்சிடுவோம், கொன்றுவோம். இவங்களும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர், ம். அவங்க 2 பேரும் செஞ்சு தான் அந்த அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே கவுந்தது. அப்போது ஒருத்தராக வந்து எங்கள்கிட்ட தான் நாங்கள் கொஞ்சம் வசதியாக, நான் வந்து எங்கள் அப்பாவோட வார்த்தையின்படி நான் கடன் வாங்கக்கூடாதுமா, நீ லோனு கூட எடுக்கக்கூடாது ஆஃபீஸில் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறையா. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நான் நடப்பேன். அதனால தான் கர்த்தர் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்போது அந்த கடன் வந்து நிறையா வரவும் எனக்குள்ளே ஒரு பயம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ம். இவங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறது, எங்கேயாவது ஓடி போயிடலாமா, ம். இல்லை செத்து போயிடலாமா, அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். தள்ளப்படும் பொழுது தான் அப்போது நம்ம வேதத்தில் பார்க்குறோம், இல்லை சபையில் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போது கர்த்தர் உங்கள் கடன் பிரச்சனையும் எடுத்து போடுவார், எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களை விடுதலையாக்குவாருங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தாங்க முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் பைபிள் படித்தேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, உண்மையை நான் சொல்லிடுறேனே. அப்போ ஜெபிக்கவே தெரியாது. ஏதோ அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு என் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டேன். எங்கள் குழந்தை வந்து சின்ன குழந்தை, ஒரு 1 இயர். அப்போ அவளுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் இருக்கும். சாப்பிட மாட்டா ஒழுங்கா. அவளை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த வேப்ப மரத்து கிட்ட போய் அங்கே இருக்க காக்கா, குருவி, நாய், பூனைன்னு இதெல்லாம் காமிச்சு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். ஊட்டும்போது ஊட்டிட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அவளை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சிட்ட பிறகு காலையில் எழுந்தேன், ப்ரஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன், அந்த வேப்ப மரம் முழுசாக கரிஞ்சு போயிருந்தது. முழுசாக ஒரே நாளில் மரம் கரிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே இல்லை. அந்த ஒரே நாள் மரம் வந்து ஒரே பட்டு போச்சுங்களா? பட்டு போகலை, அப்படியே நம்ம அந்த இலையை இப்படி பிடிச்சி இப்படி பண்ணாக்கா சருகு விழும்ல, காஞ்சிடுச்சு. காஞ்சி அந்த மரம் அவ்வளோ காஞ்சி போயிடுச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து அடிக்கடி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அந்த அம்மா வந்தாங்க அந்த டைமில். வந்துட்டு, என்னம்மா இது, இந்த மரம் நேற்று நான் பார்த்தேன் பச்சையாக இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி கருகி இருக்குது, உங்களுக்கு செய்வனை வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதும் எனக்கு உண்மையாகவே எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது. அப்போ தான் ஃபஸ்ட்டுங்க எனக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் பயம் வந்தது அன்றைக்கி தான். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தில் நீங்கள் பலப்பட்டுட்டீங்க. ஆமாம். இந்த மரம் நீங்கள் சொல்கிற பிரகாரம் அது பட்டு போய் ஒரு காய்ந்து போன ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்து பாதிக்கப்படலையா? என்ன ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், இப்படி ஆகிப்போச்சு நம்ம நிலைமை? இல்லை, அது இல்லை. அந்த நேரத்தில் விசுவாசமா அவிசுவாசமா எதுவுமே வரல எனக்கு. எனக்குள்ள ஒரு பயம் தான் வந்தது. ஏதோ பிசாசு வீட்டுக்குள்ளே வந்துட்டுனா நான் என்ன பண்ணுறது? பிசாசுனா எல்லாருக்கும் பயம் தானே. அப்போ நான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப இல்லைல்ல. இப்போல்லாம் இப்போ பிசாசை பார்த்தா கூட இப்போ அடித்து ஜபத்தில் விரட்டி விட்டுருவேன். அது என்னை பார்த்து ஓடும். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியாது. பிசாசுன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் பிசாசுன்னா இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். பிசாசு அது ஒன்று, அது போப்பா, அதெல்லாம் ஒன்றுமே உலகத்தில் இல்லைன்னு சொன்ன ஆளே செய்வனே அப்படின்னு சொன்னதுமே பயந்துட்டேன். பயந்த உடனே ஓடி போய் ஆண்டவர்கிட்ட போய், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்போ தான் ஒரு பெரிய கடங்காரன் ஒருத்தன், அவனுக்கு வந்து 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்கணும். அவன் காலையில் வந்துட்டு கதவை தட்டி, நீங்கள் கார் சாவியை கொடுங்க, காரை நான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், எதுக்குப்பா கார் சாவி கேட்குறேன்? உங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ கடன் வச்சுருக்காரு, கார் சாவியை கொடுணும். சரி, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு நான் தான் பயத்தில் இருக்கேனே, கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இன்னும் என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, கார் ஒன்று போதும், நான் விற்றுக்குவேன் அப்படின்ட்டு போயிட்டார். போன உடனே அன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சு, ஒரு 2 ரவுடிஸ் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. ரவுடிஸ் வந்துட்டு, அதில் வந்து ஒரு ரவுடி வந்து இன்னொரு இடத்துல அவங்கள நில்லுன்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் வந்தார். நல்ல பையன். அவன் வந்து அவனுக்கு வந்து ரவுடின்னு தான் பேரே ஒரே, ஆனால் நல்ல பையன். அவன் வந்துட்டு சொன்னான், அக்கா இன்றைக்கி நைட்டு நீங்கள் மதுரைக்கு போயிருங்கக்கா
போயிருங்க, இங்கே இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா உங்களை காலையில் உங்களை தூக்கிட்டு போகணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசு வேணாம், பணமும் வேணாம், நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறாங்க. இன்னும் நடுங்கிட்டேன். பயம் என்னை இன்னும் பெருசாக ஆக்கிடுச்சு. உடனே எங்கள் வீட்டுக்காரையை கிளம்புங்கன்னு நைட்டோட நைட்டாக அவன் சொன்னால், நான் துணிமணி எல்லாம் நீங்கள் சாவி கொடுத்துட்டு போயிடுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து மதுரையில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி கொடுத்துட்டான். அப்புறம் எங்கள் மாமாவுக்கு இப்போ ஃபோன் பண்ணேன், மதுரையில் இருக்கிற மாமாவுக்கு. அவங்க வந்துருமான்னாங்க. சரின்ட்டு குடும்பத்தோட நைட்டோட நைட்டாக 12 மணி 1 மணிக்கு மதுரை பஸ்ஸை பிடிச்சி ஏறி போய் மதுரையில் இறங்கிட்டு அங்கே உட்காந்து அழுகிறேன். ஏன்னா நான் ஆஃபீஸில் வந்து என்னை அந்த அளவுக்கு மதிப்பாங்க. அப்போது அங்கே நான் எல்லாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அந்த அளவுக்கு என்னை நேசிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நான் எங்கள் ஆஃபீஸில் இருந்தேன். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போகிறோமே அப்படின்ற, நாளைக்கு ஆஃபீஸ் போக மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை. எல்லோரும் இப்போ சிரிக்கிறாங்க, உலகத்தில் நம்மளை எல்லோரும் ஒதுக்குறாங்க, நம்ம ஒரு பெரிய இதுக்குள்ளே இருக்கோம். சுற்றி முள் குத்துற மாதிரி இருக்குது. என்னைய ஒரு முள் மரத்துக்குள்ளே நம்ம நழுவி அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் யாரும் எனக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்குது. நீ மதுரைக்கு போ, நான் உன்னை அப்போ சந்திப்பேன் அப்படின்ட்டு என் உள்ளத்தில் வந்து யாரோ, நான் பாருங்கள் இன்னும் அவர்கிட்ட நெருங்க அவருடைய ஆவிக்குரிய போல இருந்தாலும் அவர் என்னை விட்டார். பார்த்தீங்களா, என் கூடயே வந்தார். அல்லேலூயா, இந்த பிள்ளை எனக்கு வேணும், இது என் பிள்ளை, நான் அதனால் இவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூடயே வந்தார். இங்கே ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தோம். சோதரம் ஆண்டவர், அப்பா எங்களை காப்பாற்றுங்கப்பா, அப்பா இப்படி ஒரு சூழ்நிலை வரும் நான் நினைக்கலப்பா. பஸ்ஸில் ஜோம் பண்ணிகிட்டே போயிட்டு மதுரையில் போய் இறங்கின உடனே என் தங்கச்சி எங்கள் அங்கிளும் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் மறுநாள் அவன் துணிமணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டான். பாருங்கள், அவன் எவ்வளோ அருமையான பையனாக இருந்தால் தேவன் அவனோட பேசியிருக்காரு. ஒரு சாரி கூட குறையலை. என்கிட்ட எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட ஒரு 600-700 சாரி இருக்கும். 3-4 பெரிய பெட்டி, அது ஃபுல்லாக ஒரு சாரி கூட அவன் எடுக்கவே இல்லை. அப்படியே கொண்டு வந்து இறக்குனா என் கையில் இருந்த பைசாவை கொடுத்து தான், அக்கா நீங்கள் நல்லா இருங்கக்கா, உங்கள் குணத்துக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாருன்ட்டு போயிட்டான். அப்புறம் அப்போ நான் அழுதுட்டு இருக்கும்போது என் தங்கச்சி என்ன செஞ்சா, வந்தா. அவள் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தா மதுரையில். அப்போது எங்கள் அங்கிளும் என் சிஸ்டர் தான் எங்கள் அங்கிளுக்கு தான், தாய்மாமாவுக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க 2 பேரும் வந்து அவள் சொல்கிறா, அக்கா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்க்கா, பைபிள் நல்லா படி, ஜெபம் பண்ணு, உலகம் பொல்லாதது, கர்த்தர் வரப்போகிறாரு, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ என்ன உலக வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கிற அப்படின்னு என்னை நிறைய தடவை சொல்லுவா. நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நீ கேட்கலக்கா. ஆனால் கர்த்தர் உன்னை அடித்தாதாங்க்கா தெரியும், நீ இன்னைக்கு உன்னை அடிச்சிருக்கிறாரு, ஆனால் உன்னை சரி பண்ணுவார், அவர் தான் சரி பண்ணுவார். அதனால் நான் சொல்கிறத கேளுண்ணா. ஐயோ அம்மா தாயே, நீ என்ன வேணால் சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் சொன்னா, நீ அப்படி கேட்ப அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று செய்கிறேன், இந்த வேதாகமத்தை கையில் கொடுத்து இதை நீ படிக்கா, போய் மொட்டை மாடிக்கு போயிடு. கீழே எல்லாம் குட்டி பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் சின்னதாக இருக்குதுங்க, எல்லாம் ஒரே ஆட்டம், அதனால நீங்கள் மேலே போயிடுக்கான்னு சொன்னான். சரின்ட்டு இப்போ தான் ஒரு பயங்கரமான ஒரு காட்சி நடந்துச்சு. நான் பைபிள் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஈவினிங் டைமு, அந்த டைமில் நான் அங்கே போய் உட்காந்து வேதத்தை திறந்துட்டு நிமிர்ந்து பார்க்குறேன். பாஸ்டர், நீங்களே பயந்துடுவீங்க பாஸ்டர், என்னை சுற்றி பயங்கர பிசாசு நிற்கிது. கருப்பா என்னை சூழ்ந்து அவ்வளோ நிற்குது. நான் என்ன பண்ணேன், பைபிளை கூட அங்கேயே விட்டுட்டு ஒரே ஓட்டம் கீழே ஓடி வந்து, ஏண்டி உங்கள் மாடியில் பிசாசு நிறைய இருக்குதுடி, நான் போக மாட்டேன் மேலேன்னு. அதுக்கு அவள் சொல்கிறா, ஏமா பைபிள் தான் உன் கையில் இருக்குக்கா, ஒன்றுமே செய்யாதுக்கா அது. ஏய், நீ என்ன நாயை சொல்கிற மாதிரி சொல்கிற, எதிரில் இருக்க நாய் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, மேலே அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது ஐயா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரியலாக பார்க்குறேன். இப்போ இது வரைக்கும் தரிசனமாவோ ஒரு சொப்பனமோ கிடையாது. இதை வந்து ஷார்ட்டாக, ஆமாம், இதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. அதனால் முக்கியமானதை மாத்திரம்தான் இன்றைக்கி சாட்சியாக சொல்கிறேன். யாருக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் இன்றைக்கி சொல்கிறேன் பாஸ்டர். அதனால் அவள் சொல்கிறா, வேதம் கையில் இருந்தால் போதும், நீ படிச்சின்னா உன் கூட வராதுக்கா, நான் அதுக்கு தாங்க உன்னை படிக்க சொன்னேன், இப்போ நீ போன்றா, நான் போக மாட்டேன்னே. கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போய் மொட்டை மாடியில் விட்டு என்னை லாக் பண்ணிட்டு வந்துட்டா.
எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது ஜெபிக்க தெரியாது, வேதம் சரியாக வாசிக்க மாட்டேன், உலகத்தில் இருந்த ஆள், ஆண்டவர் அதிகமாக தெரியாது, அவரை எப்படி கூப்பிடணும்னு தெரியாது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே உலகத்துக்குரிய வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருந்த ஆளை கொண்டு போய் மேலே விட்டா, அந்த பிசாசை பார்த்தா நான் பயப்படாமல் இருப்பேன்னா, கண்ணை மூடிக்கிட்டே போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அவள் பூட்டிட்டு போயிட்டா, நான் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, தட்டினாலும் திறக்க மாட்டேன்னுட்டான். அப்புறம் என்ன செஞ்சேன், வேதத்தை திறந்தேன் பாஸ்டர். திறந்துட்டு நம்ம கண்ணை திறந்து முன்னால் பார்த்தா தானே பிசாசெல்லாம் தெரியுது, நம்ம இனிமேல் நம்ம பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் குனிஞ்சு பைபிளை படித்தேன். பைபிளில் என்ன இருக்குது பார்த்தா, சங்கீதம் 1வது சங்கீதம் பாஸ்டர், 1வது சங்கீதம். எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன். இப்போல்லாம் ரொம்ப ரிசர்வ்டு. அப்போல்லாம் எல்லோரும் பேசுவேன் நல்லா, அவங்களோடலாம் வாக்குவாதம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த வசனம் என்னை பேசிச்சு. என்னன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஒன்று ஞாபகம் வந்தது பாஸ்டர். இதுக்கு முன்னால் ஒரு தடவை எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் எங்கள் தங்கச்சிக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, நீ பைபிளை உனக்கு ஆழத்தில் போகணுன்னு நினைக்கிற, பைபிளை நல்லா கரைச்சி குடிக்கணும்னு நினைக்கிற, அதிலேருந்து சத்தியம் வேணும்னு நினைக்கிற, தேவன் அதை கேட்டுட்டாரு, அதை இனிமே உனக்கு செய்வார். நீ பாரு, பைபிளை நிறைய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நீ பிரசங்கிக்கக்கூடிய ஒரு கிருபை உனக்குள்ளே இருக்குது, அதை ஆண்டவர் கொடுப்பார். நான் அதை அசட்டை பண்ணேன் பாஸ்டர். அதெல்லாம் இருக்காது, எனக்கு பைபிளே தெரியாது, நான் எங்கேருந்து ஆழத்துக்குள்ளே போகிறது ஒன்றும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவளை ஆண்டவர் என்ன பிடிச்சாரு. நான் என்ன பண்ணேன், அந்த வசனத்தை பார்த்துட்டு சங்கீத புஸ்தகத்தை அப்படியே முழுசாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுக்கு திரும்பியே பார்க்கல பஸ், எழும்பியே பார்க்கல, பார்த்தா தானே தெரியுதுன்ட்டு என் பாட்டுக்கு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கூட எனக்கு துக்கம் துன்பம் எனக்குள்ளே மனபாரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1லேருந்து 50 சங்கீதம் இல்லை 100 சங்கீதம், அதிகமாக பிரச்சனை இருந்ததுன்னா 100 சங்கீதம் படிச்சுடுவேன். உட்காந்து ஒரே மூச்சில் படிப்பேன், எழுந்திருக்க மாட்டேன், யாரோடையும் பேச மாட்டேன். அதை 100 சங்கீதம் முடித்ததுமே என் பிரச்சனை தீர்ந்துடும் பாஸ்டர். அது கர்த்தர் அப்படி ஒரு கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போவும் அந்த மாதிரி தான் செய்வேன். எனக்கு பிரச்சனைன்னு வந்தால் போதும், சங்கீத புஸ்தகத்தை தான் திறப்பேன் முதல்ல. அதை திறந்து ஃபுல்லாக தாவீதோடு சேர்ந்து ஜெபிப்பேன். ஏன்னா எனக்கு ஜெபிக்க தெரியாதுல்ல இப்போ அதை பார்த்தா ஜபமாக இருக்குது. அப்போ தாவீதோடு சேர்ந்து அவருடைய கஷ்டமும் என் கஷ்டமும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. அவர் ஒதுக்கலும் எங்கிட்ட இருக்குது. அதுவே ஆமாம், அவர் எவ்வளோ பாடுபட்டார்ல. பாடுபட்டுட்டு, ஆண்டவரே நீர் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறீர், ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறீர், நானுமே தேடுகிறேன், அவன் நீ அசைக்கப்படுவதில்லை, நீ நல்லா தூங்கு, எல்லாம் ஆண்டவர் பேசுகிறது எல்லாம் படிக்கிறேன். படிக்கும்போது எனக்குள்ள ஒரு உள்ளத்துலேருந்து ஒரு ஆழத்துலேருந்து ஒரு அன்பு பெருகிட்டே இருந்தது பாஸ்டர். ரொம்ப ஒரு பைபிளில் ஒரு அன்பு பெருகிட்டே இருந்துச்சு. அந்த டைமு 1 மணி நேரமோ 1.25 மணி நேரமோ ஆயிடுச்சு. கீழே இருந்து என்னோடய சிஸ்டரும் என்னோடய அங்கிளும் மேலே ஏறி வந்தாங்க. மேலே ஏறி வந்துட்டு, விஜயா என்ன படிச்சியா, இப்போ பிசாசு வந்துதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை மாமா எதுவும் வரலண்ணா, அதை யார் பார்க்குறா, பார்த்தா தானே தெரியும், நான் மட்டுக்கு வேதத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு சமாதானம் கிடச்சிச்சு, எது படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னேன். அப்போது சரி அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், இப்போது இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், நீ செய்யினாங்க, நீ ஜெபம் பண்ணுன்னாங்க. ஜெபம் பண்ணு. அப்பாடி எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஜபம், பரமண்டல ஜபம். அதுதான் என்னை உயர்த்திச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். எனக்கு ஜபத்தை சொல்லி கொடுத்ததே அந்த பரமண்டல ஜபம். அதுக்குள்ளே அதுக்கப்புறம் போய் இப்போ நான் அதை ஆராய்ச்சி பண்ணுனா அவ்வளோ பெரிய சத்தியம் இருக்குது பாருங்கள். அந்த அந்த ஜபத்தில் நான் நிறைய பேருக்கு நான் வார்த்தையை எடுத்திருக்கேன். அது உள்ளேருந்து பயங்கரமான பரலோக சத்தியம். அதை ஆண்டவர் ஷார்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஜபின்னு சொன்னாங்க பாருங்கள். என்னால் முடியாதுப்பான்னா, இல்லை நீ ஜெபிச்சு தான் ஆகணும். சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா நான் ஆரம்பித்தேன் பாஸ்டர். என்னை அப்படியே மறந்துட்டேன் பாஸ்டர், என்னை மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு ஜெபிக்கிறேன் 3/4 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கேன். எங்கள் அங்கிளும்
என் சிஸ்டரும் முன்னா நின்று என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ ஜபமே தெரியாதுன்னா என்ன 1 மணி நேரம் ஜபிக்கிறா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன். 2 பேரும் முடிச்சுட்டுருக்காங்க. என்ன என் கூட ஜெபிக்க முடியலையா அவங்களுக்குன்னு கேட்குறேன். ஏய், நீ எவ்வளோ நேரம் ஜெபிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்க விஜயாங்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கர்த்தர் என்னோட ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்காருன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன செஞ்சேன், கீழே வந்தேன், சாப்பிட்டேன், எல்லாம் செஞ்சேன். ஒரே ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு காமிச்சார். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் ஒரு தரிசனத்தை காமிச்சார். நான் முதல்ல பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, என்னை ரொம்ப வருஷம் வரைக்கும் என் கண்ணில் ஆண்டவர் தெரிஞ்சுட்டு, ஆவியானவர் எனக்கு தெரிஞ்சிட்டே இருப்பார். அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் தேற்றரவாளன் என்பது சரியான பேர் அவருக்கு. என்ன பண்ணேன், நான் நல்லா ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணேன், அழுதேன். பாருங்கள், ஏன்னா எனக்கு கஷ்டம். நான் ஆஃபீஸ்க்கும் போக முடியல, எங்கள் வீட்டுக்கும் போக முடியல, அங்கே பூட்டி வச்சாச்சு. இங்கே எங்கள் எப்படி இருந்தாலும் தங்கச்சி வீடுனாலும் அடுத்தவங்க வீடு தான். இங்கே அவங்களுக்கு கீழே இருந்து அவங்களுக்கு சாப்பிட்டுட்ருக்கோம். ஒன்றுமே இல்லாமல் நிருகதியாக வனாந்தரத்தில் ஆகார போல நின்றுட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போது ராத்திரி எல்லாம் அழுகிறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போது நான் முழங்கால் படிட்டு இருக்கும்போதே கர்த்தர் ஒரு தரிசனத்தை காமிச்சார் பாஸ்டர். அருமையானவர். அந்த மாதிரி தரிசனம் யாருக்காவது கொடுத்துருக்காரான்னு எனக்கு தெரியாது. இந்த அடிமைக்கு அவர் காமிச்சார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கீழே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, கட்டில் போட்டு உட்காந்துருக்காங்க. என் பக்கத்தில் வெளிச்சமாக, பயங்கர வெளிச்சம், ஃபேஸ் தெரியல எனக்கு, ஆனால் வெளிச்சம் அப்படி செம்மையாக இருக்குது என் பக்கத்தில். அவருக்கு வெள்ளை அங்கி போட்டிருக்காரு போல். அவர் கையில் ஒரு வேதாகம் இருந்துச்சு. மேலே பாரு அப்படின்னாரு. நான் என்ன செஞ்சேன், வானத்தை பார்த்தா வானத்திலிருந்து முதல்ல ஒரு விளக்கு வெளியே வந்துச்சு பாஸ்டர். அந்த மாதிரி விளக்கை நான் பார்த்ததே இல்லை உலகத்தில் பாஸ்டர். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த விளக்கு. அதில் இவ்வளோ பெரிய ஃப்ளேம், அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 1 வந்துச்சு, அடுத்தது 2 வந்துச்சு, 3 வந்துச்சு, 4 வந்துச்சு, 5 வந்துச்சு, அதே மாதிரி 7 வந்துச்சு. 7 விளக்கும் அப்படியே சுற்றுச்சு. அந்த வானம் பூரா வெளிச்சம் பாஸ்டர். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த தங்க குதிரையில் ஆண்டவர் வர்றாரு. அப்படியே அந்த தங்க குதிரை அப்படியே மூடப்பட்டிருக்கு. அந்த தங்கத்தால் மூடப்பட்டு அவர் கை மட்டும் இப்படி அசைது அவர் வராரு. அவருடைய கண்கள்லேருந்து வீசுகிற அந்த ஒளி அந்த இடம் முழுவதும் வீசுது. அது ஒரு நொடி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு நொடி அவ்வளவும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்க எனக்கு திரும்ப முடியலை, கழுத்து திருப்ப முடியலை. ஏன்னா அதுக்கு தேவ சித்தம் போல திரும்பி பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணார், கையில் இந்த பைபிளை கொடுத்தாரு. பைபிளை கொடுத்து, நீ ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டிருக்க மகளே, ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டிருக்க, உன்னை ஊழியத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை கையில் கொடுத்தாரு. நான் அந்த பைபிளை வாங்கிட்ட உடனே அந்த தரிசனம் எனக்கு மறைஞ்சிச்சு. ஓடி போய் என் தங்கச்சிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பார்த்தம்மா அப்படின்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. இது இப்படி ஆச்சா ஒரு இதே. அப்புறம் எனக்கு ஒரு ப்ரேயர் குரூப் கிடச்சிச்சு. அந்த ப்ரேயர் குரூப்போடு சேர்ந்து நான் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன், நல்லா துதிக்க ஆரம்பித்தேன், கர்த்தருக்கு என்னை கொடுக்க ஆரம்பித்தேன், என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். ஃபுல்லாக சொன்ன அவர் சொல்லுக்கு ஒன்றுக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படி என்ன செஞ்சார், அந்த தரிசனத்தை காமிச்சதுக்கப்புறம் அந்த குரூப்பில் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி வந்தது பாஸ்டர். தலைவலினாலும் ஐயோ அப்பா பயங்கர தலைவலி, மண்டை ஒட்டைக்குது. அப்புறமா வாமிட்டிங்காக எடுக்கிறேன், எதுவும் சாப்பிட முடியலை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எதுக்கு என்னை இங்கே கொண்டு வந்தீங்க? எனக்கு ஒரு பிள்ளை வேறு இருக்குது, எங்கள் 2 பேரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு வலி என்னால் தாங்கவே முடியலை ஆண்டவரே, என்னால் பொறுக்க முடியல, நான் செத்துருவேன் போல இருக்குது. என் குழந்தை நல்லா அழகாக இருப்பான், என் மகா அந்த குழந்தையில். நான் ஐயோ என் பிள்ளை சீரழிஞ்சிருவா ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, இல்லாட்டி என்னை இது பண்ணிவிடுங்கன்றேன். எப்படி சொன்னாலும் கேட்கவே இல்லை. அந்த காலத்தில் தமுக்கு மைதானத்தில், மதுரையில் தமுக்கு மைதானத்தில் நம்ம மோகன்சி ஐயா, அப்புறம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நம்ம ஃபெர்க்மான்ஸ் ஐயா, அப்புறம் அப்போ துதிசங்கர் இருந்தார்.
ஆமாம், எல்லோரும் வருவாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு கிடச்சிச்சு. ஒரு நாள் பூரா அவங்களோட உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். மொத்தமாக கூடினாங்க ஒரு தரம், பெரிய கூட்டம். அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க என்கிட்ட வந்து, துதிசங்கர் சொல்கிறேன் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லாம் பெரிய ஊழியக்காரங்களா. அப்போது எனக்குள்ளே இருக்கிறது நான் இல்லை கிடையாது. அப்போது ஆவியானவரை சொல்கிறாங்க. அவருக்குள்ளே இருக்க ஆவியானவர்கிட்ட தான் அவங்க பேசுகிறாங்களே ஒழிய நான் இல்லை. நான் வந்து வெறும் மண்ணு தான். நான் இப்போவும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு. ஆனால் தலைவலி தாங்க முடியாமல் ஒரே அழுது, எங்கள் வீட்டுக்காரர் எதோ ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. எவ்வளோ மருந்து, எவ்வளோ ஊசி, ஒன்றத்துக்கும் கேட்கவே இல்லை. அப்போ எங்கள் அங்கிள் சொன்னாங்க, உன்னை கொண்டு சிஎம்சியில் கொண்டு அட்மிட் பண்ணிடுறேன், நீ சிஎம்சியில் போய் சேர்ந்துக்கோ, நீ டாக்டர்ஸை நான் உனக்கு செக் பண்ண சொல்கிறேன், தலையில் ஏதாவது இருக்குதான்னு ஸ்கேன்லாம் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லவும் சரின்ட்டு நான் போயிட்டேன். போயிட்டாங்க, படுக்க வச்சுருக்காங்க. தலைவலி தாங்க முடியல. என் மகளை என் சிஸ்டர்கிட்ட விட்டுட்டேன். எங்கள் அம்மா மட்டும் என் கூட இருக்காங்க. இருக்கும்போது அன்றைக்கி பூரா டெஸ்ட்டு நடந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றுமே இல்லைன்னு. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லவும் நான் என்ன சொன்னேன், ஆண்டவர்கிட்ட நைட்டாச்சு, அம்மா வந்து நான் சாப்பாடு கொண்டு வரேம்மா, நீ ப்ரேயர் பண்ணிட்டே இரு, கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பாருன்ட்டு அம்மா போயிட்டாங்க. போகவும் ஓன்னு அழுக ஆரம்பித்தேன் ரூமில் உட்காந்து. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் செத்து சுண்ணாமானா கூட பரவாயில்ல, என் 2 பேரையும் எடுத்துக்கங்க ஆண்டவரே. எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்க, வேதம் படிக்க தெரியாதுன்னு வேதத்தை படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ ப்ரேயர் குரூப்பையும் கொடுத்துருக்கீங்க, என்னை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கீங்க. அப்போ என் கூட நீங்கள் இருக்க தானே செய்கிறீங்க, அப்போ இந்த தலைவலி எனக்கு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறேன். அப்போ கதறும்போது அன்னைக்கு வந்து தஞ்சாவூரில் ஆசீர்வாதம்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் நல்லா வரம் இருந்த பாஸ்டர் அவர் வந்து வராரு. அன்னைக்கு தமுக்கு மைதானத்தில் பேசுகிறதுக்காக வராரா. எங்கள் அங்கிள் சொன்னாங்க, அவர் வராருமா, இதுக்கு முன்னால், இது நடக்கிறதுக்கு முன்னால், அது இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜெபிச்சா சரியாயிடணும், நல்லாயிடும்னுட்டு அவர்கிட்ட ஓடி போனேன். ஓடி போய் அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு தலைவலி தாங்க முடியலையா, என்னால் முடியல, வாமிட்டிங் பண்ணி வயிறெல்லாம் வலிக்குது, எப்படியாவது என்னை ஜெபம் பண்ணி காப்பாற்றுங்க, உங்களுக்கு நிறைய வரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, என் தலைமையில கையை வச்சுட்டு, ஆண்டவர் உனக்கு ஜெபிக்க சொல்லலைன்ட்டார். அப்போ எப்படி இருக்கும் எனக்கு? ஆண்டவர் உன்னை ஜெபிக்கவே சொல்லலை. அப்போ என்ன சொன்னாங்க, என்ன சொல்லுங்கள்? 2 பேர் சொன்னார். அவர் சொல்லி, இவங்க 2 பேரும் உங்களுக்கு செய்வனை வச்சுருக்குறாங்க, அது ஒன்றை வச்சு தான் எடுக்கணும்னு கர்த்தருடைய சித்தம். அவர் ப்ராஃபிட்டு, பெரிய ப்ராஃபிட். அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இல்லை. இவர் ஜெபிச்சே நமக்கு சரியாக மாட்டேங்குது, இவர் என்ன ஜெபிக்க மாட்டேங்கிறாருன்ட்டு அவரை பிடிச்சி சத்தம் போடுறேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. அன்றைக்கி நைட்டு அழுகிறேன் நான், என்னை எப்படியாவது எடுத்துங்க ஆண்டவரேன்னு. அப்போது கண்ணை மூடிக்கிட்டு அழுகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் விடுதலை பண்ண போகிறேன். நீ பயப்படலைன்னா கண்ணை திறந்து பாரு, திறந்து பார்த்துட்டு பயந்துடாத அப்படின்னாரு. கண்ணை இப்படி திறந்து பார்த்தா பாஸ்டர், பயங்கர பிசாசு மூஞ்சே தெரியுது. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், பயங்கர பல்லு வச்சுட்டு, கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசாக வச்சுட்டு, நிறைய பிசாசுங்க பாஸ்டர். ஆண்டவர் என் உள்ளே இருக்கிற கண்ணை திறந்துட்டார். அதனால தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன, ஆவியில் என்ன நடக்குதுன்றத கர்த்தர் ஃபுல்லாக காமிக்கிறார் பாருங்கள். அவருடைய பிள்ளைங்களுக்கு உள்ளத்தின் கண்ணை வந்து கரெக்டாக திறக்கிறாரு. ஒரு விடுதலை நமக்கு கொடுக்கணும், நம்மளால் அதை ஆகணும்னா கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு. அது போல தான் ஒரு நிமிஷம் பெட்டை விட்டு அப்படி தூக்கி போட்டுடுச்சு என்ன பயத்தில். போட்டுட்டு ஆண்டவர் ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்தை போடுன்றாரு. ரத்தத்தை போடுறேன், இயேசுவின் நாமத்தால் கல்வாரியின் ரத்தத்தை உன் மேலே தெளிக்கிறேன், ஓடிப்போ பிசாசு, ஓடிப்போ சாத்தானே. என்னன்னா அவ்வளோதான் பாஸ்டர், எல்லாம் ஓடி போயிடுச்சு. ஒரு பிசாசு இல்லை, என் தலைவலியும் போயிடுச்சு பாஸ்டர். அதோட போயிடுச்சு. போன உடனே நான் கேட்டேன், சிலதெல்லாம் ஜோம் பண்ணால் டெம்பரவரியாக எனக்கு சுகம் கிடைக்குது, அப்புறம் திரும்பவும் அந்த வியாதி வருது. இப்போ நான் தலைவலின்னு வந்து நான் இங்கே படுத்திருக்கேன். அப்போ இப்போ பிசாசு போயிடுச்சு, திரும்பவும் அது வந்ததுன்னா எனக்கு தலைவலி வரும்ல அப்படின்னு சொன்னேன். செய்வினை இருக்குன்னு சொன்னால் எனக்கு செய்வினைனா என்னன்னு தெரியாது. ஒன்று, செய்வினை எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது, அதை எப்படி எடுக்கணும்னு தெரியாது. அந்த லெவலுக்கு நான் இன்னும் வரவே இல்லை.
அதனால் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் நான் பைபிள் படித்தேன், நீங்கள் சொல்லி கொடுத்து தானே நான் ஜெபித்தேன். ஒரு குழந்தை பாஸ்டர் 1ஆம் கிளாஸ் பிள்ளை எல்லாத்துக்கும் அம்மாவை போய் தேடும் பாருங்கள். அம்மாட்ட போய் சாப்பாடு வேணும்னு கேட்கும், அம்மாட்ட போய் கொஸ்டின் கேட்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் ஓடுவேன். இப்போ அவர்கிட்ட அதான் சொன்னேன், நீ யார் வச்சது சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, பாரு கண்ணை நீ கண்ணை மூடு, நீ ப்ரேயரில் சோத்திரம் சொல்லிகிட்டே இரு, நான் உனக்கு காமிக்கிறேன், சொல்லிகிட்டே இரு. அப்படியே உள்ளத்தில் ஆழத்துலேருந்து பேசுகிறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னா ஒரு பெரிய வீடு மாதிரி தெரியுது பாஸ்டர். அந்த வீடு வந்து பழங்காலத்து வீடு, ஓட்டு வீடு மாதிரி தெரியுது. அந்த ஓட்டு வீடு அந்த கம்பெல்லாம் இருக்குது. அங்கே அதே பரிசுத்த ஆவியானவர் என்னை அழைச்சார்ல, அதே பரிசுத்த ஆவியானவர் என் கூட நிற்கிறாரு. பாருங்கள், அவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவர் தியானிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவரோட போய் கலக்கணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவரோட சஞ்சரிக்கணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவன் மேலே அன்பும் பாசமும் வைக்கிறோன்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த அபிஷேகம் வந்து நமக்குள்ளே வந்து நம்முடைய உள்ளான கண்களை திறக்குது. இந்த காதுகளை எல்லாம் உள்காத எல்லாம் திறந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக செய்து. நான் சொல்கிறது பொய்யல்ல, உண்மை. இனி வருகிறதும் உண்மைதான். தேவனுடைய மகிமைக்காக தான் சொல்கிறேன். ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்கார். இப்போது பரலோகத்தில் நான் சொல்கிற சாட்சியை கேட்டுகிட்டே இருக்கார். இங்கே சொல்லி சொன்னதும் அவர் தான். அதனால்தான் இன்றைக்கி நான் இந்த சாட்சியை ஜனங்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஆண்டவர் வந்து ஆவியானவர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பழமையான வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது என்னோடய தங்கச்சியோட பிள்ளைங்க 2 பேர், டேவிடு கிருபானு, அதுங்க எல்லாம் குட்டி பிள்ளைங்க. அதுங்க அங்கேருந்து ஓடி வருதுங்க. நான் வந்து அதுங்களை பிடிக்க போகிறேன், ஏன்னா எனக்கு பிள்ளைங்க ரொம்ப இஷ்டம். அந்த 2 பிள்ளைங்களும் பிடிக்க போகிறேன். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, அது உன் பிள்ளைங்க கிடையாது, நீ பேசாமல் இருன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் கையை எடுத்ததும் அது பெரிய பிசாசு 2ம். நான் அதை கட்டி பிடிக்க போயிருக்கேன். பாருங்கள், அவன் வந்து அந்த மந்திரக்காரன் விடுறது எல்லாம். என்ன பண்ணேன், பேசாமல் அவர் சொன்ன உடனே கையை எடுத்துட்டேன். அது ஓடிடுச்சு. அவரை பார்த்துட்டு ஓடின உடனே அவர் உள்ளே கூட்டிகிட்டு போனார். உள்ளே கூட்டிகிட்டு போனால் ஒரு 10 அடிக்கு 10 அடி ரூமு. அந்த ரூமில் ஒரு மந்திரக்காரன் உட்காந்துருக்கான். ஆண்டவர் காமிக்கிறாரு. மந்திரக்காரன் எப்படி உட்காந்துருக்கான் தெரியுமா பாஸ்டர்? தலையெல்லாம் முடிச்சு போட்டு இந்த கொண்டை போட்டிருக்கான். இங்கே அதில் ஒரு பாம்பு இருக்குது. அப்புறமா கழுத்தெல்லாம் உத்திராட்ச மாலை பயங்கரமாக கழுத்தில் போட்டிருக்கான். நிர்வாணமாக இருக்கான். ஆனால் எனக்கு ஆண்டவர் நிர்வாணமாக காமிக்கலை. அந்த இடத்தெல்லாம் எங்கே நிர்வாணத்தை அசிங்கமாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம், அந்த இடம் எனக்கு கண்ணுக்கு சரியாக தெரியலை. அவன் உட்கார்ந்து மந்திரம் போடுறான். அது முன்னால் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா ஜனங்களுக்கும் அது புரியணும். ஏன்னா அப்படி தான் அவங்க மந்திரம் போடுறாங்க. என்னன்னா பச்சை வாழை இலையாக பரப்பியிருக்கு. ஃபுல்லாக பச்சை வாழை இலையாக பரப்பியிருக்கு. பரப்பியிருக்கும்போது ஒரு தலை ஒரு இலையில் ஆட்டுத்தலை, இன்னொரு தலையில் ஒரு மாட்டுத்துடைய தலை, இன்னொரு இலையில் ஒரு குழந்தையினோட தலை. அப்படியே ரத்தம் சொட்ட வச்சுருக்கான் பாஸ்டர். நான் பார்க்குறேன். அப்படியே இவர் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தைரியத்தோடு நிற்கிறாங்க. அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குங்குமம், அப்புறம் இப்போ அந்த அது என்ன சொல்கிறது, விபூதி எல்லாம் அப்படி நிறைய இருக்குது. மந்திர சாமான் ஃபுல்லாக இருக்குது. அவங்க முன்னால் ஒரு புக்கு திறக்கப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்தை பார்த்து சொல்கிறான். நடுவில் இவ்வளோ பெரிய பொம்மை. அந்த பொம்மையில் ஊசி குத்தி வச்சுருக்கான். ஆவியானவர் சொல்கிறாரு, உன் தலையில் குத்துனது அதுதான். அவன் குத்த தான் உனக்கு தலைவலி இருந்தது. எனக்கு உள்ளே இருந்து அப்படி ஆழத்துலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு இருந்தது. இது பார்த்தது நீ போதும், நீ வெளியே வான்னு கூட்டின்னு வந்துட்டார். என்ன கூட்டிகிட்டு வந்துட்டு அதோட அந்த தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 3 days நீ வந்து என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் போடு. நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், எப்படி எடுக்கணும் அப்படின்னு உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நீ அதைப்படி செஞ்சீன்னா உனக்கு எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, எதுக்குப்பா இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, உன் பொண்ணு வந்து நடுத்தரில் நிற்கணும், நீயும் உன் புருஷனும் சாகணும். நானும் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டது வந்து மனுஷனால அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டது வந்து பாஸ்டராலோ போதகராலோ இல்லை, யாரோ சொல்லி நான் ரட்சிக்கப்படலை.
எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது, ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தது எல்லாம் என் ஆண்டவர் தான். அவர் சொல்லி தான் என்னை வந்து இந்த சாட்சியை சொல்ல வச்சுருக்கிறாரு. இதுலேருந்து தான் நான் என் ஜபத்தையே நான் கற்றுக்கொண்டேன். 3 நாள் ஃபாஸ்டிங் போட சொன்னால் அம்மா வந்துட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அம்மா தலைவலியெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். டாக்டர்ஸ் காலையில் வந்து பார்த்தாங்க, தலைவலி இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், எங்களுக்கு தனி வீடு பார்த்து வச்சுருந்தாங்க, நாங்கள் போய் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் 3 டேஸ்க்கு. நைட்டு மட்டும் எங்கள் வீட்டுக்காரையும் குழந்தைய அனுப்பிவிடு, மற்றபடி நான் ஜபத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவள் சரின்ட்டு பிள்ளையை வாங்கி வச்சுக்கிட்டா. நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாஸ்டர், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிதாவாகிய தேவன் தான் மகிமையானவர். ஆண்டவர் வந்து ஜபத்தை சொல்லி கொடுக்கும்போதே பரமண்டலத்திற்கிற எங்கள் பிதாவின்னு தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் வந்து அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிதாவை நீ நிறைய மகிமைப்படுத்தி இருக்கிற, அதனால தான் இந்த உதவியை வந்து நாங்கள் உனக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். சொல்லி அடுத்த நிமிஷத்தில் நான் என்னோடய ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் எழுத ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், அந்த பேப்பர் எடுத்து தனியாக வை, நீ அதை இப்போ தொடவே கூடாது, வர்ஷிப் பண்ணேன்னாரு. வர்ஷிப் பண்ணேன், நல்லா வர்ஷிப் பண்ணேன். பாட ஆரம்பித்தேன் பாஸ்டர். தொண்டையெல்லாம் வத்துற அளவுக்கு அப்படி பாடிக்கிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சுக்குவேன். தண்ணியை குடிச்சிக்கிட்டு பாடி 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 நைட்டு 10 மணிக்கு எங்கள் வீட்டுக்கார் வருவாங்க, அது வரைக்கும் பாடுவேன். மறுநாள் சரி, நேற்று தான் நம்ம வர்ஷிப் பண்ணமே, இன்றைக்கி அந்த ஜப குறிப்புக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப குறிப்பு நான் அதிலே கண்ணாக இருக்கேன். ஆண்டவர் வந்து என்னை விடுதலையாக்குறதுல கண்ணாக இருக்கார். பாருங்கள், என்ன விடுதலை, எப்படியாவது ஜபத்தில் இவ்வளோ மகளை விடுதலை ஆக்கணும்ன்ட்டு. 2ஆம் நாளும் நான் நல்லா ஜபிக்கிறேன் பாஸ்டர். மத்தியானமாக நிறைய தரம் தரிசனத்தில் வார்த்தையிலலாம் நிறைய பேசினார் என்கிட்ட. 2வது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், உங்கள் முகத்தை இன்றைக்கி நான் கட்டாயமாக பார்க்கணும். உங்களை பார்க்காம அடுத்து நான் என் ப்ரேயருக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னப்போ ஆண்டவர் ஒன்றுமே பதிலே சொல்லலை அப்படின்னதும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஒரே அழுது சின்ன பிள்ளை மாதிரி கத்தறி, நான் அப்பாவை பார்க்காம பிள்ளை நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன்ட்டு உள்ளே போய் பாய் விரித்தேன், ஒரு தலைவாணியை போட்டேன், படுத்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, யாரோ கதவை தட்டுறாங்க பாஸ்டர். திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், பொய் இல்லை, அது ஆண்டவருக்கே தெரியும். யாரோ வந்து கதவை தட்டதும் நான் வேகமாக போய் கதவை திறந்தா ஒரு அங்கி போட்டவர். அங்கினா வெள்ளை அங்கி கிடையாது, லைட் காவி போட்டு தாடியெல்லாம் வச்சுருக்காரு, இது வரைக்கும் முடி வச்சுருக்காரு. கழுத்தில் வந்து இந்த பேக் ஒன்று மாட்டி அதில் வந்து ஒரு பைபிள் ஒன்று இருக்குது. அதில் அந்த பைபிளை வச்சுட்டு, அம்மா நான் உள்ளே வரட்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா ஊழியக்காரங்களை நேசிக்கிறோப்பா, எனக்கு ஊழியக்காரங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த நேரத்தில் வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாங்கய்யா அப்படின்ட்டு போய் பூட்டு எடுத்து திறந்து அவரை கூப்பிட்டு பெட்ரூமு, அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார், இங்கேயே போடுமா, சாரை போடுமா, பாருங்கள் அவருடைய இங்கி தான் பார்த்தீங்களா, ஒரு லேடி இருக்கா, நம்ம ரூம்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு அந்த வெராண்டாவிலே போடுமான்னாரு. சரின்ட்டு அங்கேயே போட்டேன், அவருக்கு சேர் போட்டதும் உட்காந்துட்டு ஆண்டவர் வந்து சொன்னார், இதிலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நீ சென்னை போயிடுவோம்மா, நீ ஃபாஸ்டிங்கில் தானே இருக்க. அவருக்கு தெரியுமா, எங்கேயாவது தெரியுமா பாஸ்டர்? நான் சொல்லவே இல்லை, ஒன்றுமே சொல்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்துட்டு சொன்னார், இது மாதிரி ஃபாஸ்டிங்கில் இருக்கியா, உன் ஃபாஸ்டிங்க்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்காருமா, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அநேக ஆசீர்வாத வசனங்களை வார்த்தைகளை சொல்லி என்னை தேட்டிட்டு நான் சொன்னேன், ஐயா நீங்கள் கொஞ்சம் நேரம், நிறைய பேசினார், அது இப்போ போட்டால் நிறைய நேரம் ஆகும். நமக்கு தான் தேவனுடைய வார்த்தை தெரியும் இல்லையா, நம்முடைய தேற்றுக்கிற வார்த்தைலாம் தெரியும் நமக்கு. அடுத்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் இருங்கய்யா, நான் போய் உள்ளே போய் சாப்பாடு செய்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சாப்பாடு போடுறேன். அவர் சொன்னார், நீ இன்றைக்கி 2வது நாள், அவருக்கு நான் சொல்லலை, 2வது நாள், இந்த 2வது நாளில் நீ சமையல் பண்ணக்கூடாது, நீ வந்து ப்ரேயர் தான் பண்ணணும், நீ பண்ணு, நான் இன்னொருக்கா வந்து நான் உன்னை சந்திக்கிறேம்மா அப்படின்னு சொன்னார். இருங்கய்யா, நான் காணிக்க கொடுக்காம எந்த ஊழியக்காரங்களையும் அனுப்புனதில்லை. நான் வந்து 6-7 மாதமாக நான் ஆஃபீஸ் போகல, அவங்களும் மெமோ அனுப்பிச்சிட்டே இருக்காங்க எனக்கு. நான் வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லி அதை வந்து லீவாக மாற்றிட்டே இருக்கேன். அப்போது உள்ளே போய், அதனால் கையில் என்கிட்ட பணம் கிடையாது, உள்ளே ஓடி போய்
ஏன்னா சாப்பிட்றதானே என் தங்கச்சி வீட்டில் தான். சில கொஞ்சம் பொருள் வச்சுருப்பேன், நான் செஞ்சு வீட்டில் சில நேரங்களில் நைட்டில் செய்வேன். என்ன செஞ்சேன், கையில் போய் பேக்கில் பார்த்தா 30 ருபீஸ் தான் இருந்தது. இப்போ 30 ருபீஸ் அன்றைக்கி 300 ருபீஸு அதுக்கு சமானம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 ருபீஸு அப்படியே எடுத்துகிட்டு வந்து, ஐயா நான் அதில் ஒரு பைசா கூட இல்லாமல் எடுத்துட்டேன். 30 ருபீஸையும் எடுத்துகிட்டு வந்து, ஐயா எனக்கு இவ்வளோ தான்யா இருக்குது, நீங்கள் சென்னைக்கு வாங்க, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, உங்கள் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நல்ல சம்பளம் எனக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா நான் நிறைய காசு உங்களுக்கு கொடுப்பேன், இந்தாங்க இது இப்போதைக்கு இவ்வளோ தான். குடும்பம் சந்தோஷமாக 2 கையை நீட்டி வாங்கிட்டாரு. வாங்கி பேக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. பேக்குள்ளே வச்சுட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். சரி போயிட்டு வாங்க ஐயா, என்னை மறந்துடாமல் எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். சரின்னுட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். போகல, நான் போயிட்டு வரேம்மான்னு சொன்னார். இப்படி இப்படி திரும்பி பார்க்குறேன், இல்லை அவர் அந்த சேரில் இல்லை. அங்கே கதவு முன்கதவு பூட்டி இருக்குது, அதை தாண்டி கேட்டு பூட்டி இருக்குது. அந்த சைடு வந்து சைடு சந்து எதுவுமே கிடையாது பாஸ்டர், எதுவுமே கிடையாது. நான் வந்து ஓடுறேன், கதவை திறந்துட்டு எங்கே போனாருன்னு அலையிறேன், ரோடாக அலையிறேன், பின்னால் போகிறேன், முன்னால் வரேன். இங்கே தானே உட்காந்துருந்தாரு, கதவையும் திறக்கவே இல்லையே, எங்கே போனார்? நான் தாம்மா வந்தேன் அப்படின்னாரு உள்ளேருந்து. எனக்கு பயங்கர சந்தோஷம் வந்து அந்த பரம எருசலேம் பாட்டை பாடி, பரலோகம் வீட்டிறங்குதேன்ட்டு பாடி ஒரே ஆட்டம் தான், ஆட்டம். எனக்கு ஒரே சந்தோஷம் பாஸ்டர். 2 நாள் முடிஞ்சிச்சா அவரை பார்த்துட்டேன். பார்க்கணுன்னு சொல்லி அவரை கேட்டேன். நேராகவே வந்து அவர் முகத்தை காமிச்சிட்டார். நான் நினச்சேன் தரிசனத்தில் காமிப்பாருன்னு, இல்லை நேராக வந்துட்டார். நேராக வந்து காமிச்சார். அப்புறம் 3ஆவது நாள் ஆச்சு. காலையில் ஏஞ்சி உடனே நான் ஜெபம் பண்ணேன். சாரி ஆண்டவரே, இன்றைக்கி 2 ஊழியக்காரங்களை நீங்கள் கொண்டு வாங்க, அதுவும் ஆசீர்வாத பாஸ்டரோட ஊழியக்காரங்க அங்கே இருக்காங்க, அவங்க 2 பேரும் வரணும், எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவங்க நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாருங்கள் என்னோட மண்டத்தனத்தை பார்த்தீங்களா, என் கூடயே வராரு, என்னோட பேசுகிறாரு, என் ஜபத்தை கேட்குறாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, அவரே இறங்கி வந்தார். அப்போவும் நான் ஊழியக்காரனை தான் தேடுறேன், அன்றைக்கி பூரா இப்போ ப்ரேயர் பண்ணிட்டேன். ஈவினிங் 5 மணிக்கு சொன்ன மாதிரி 2 ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு பாஸ்டர் உட்காந்தாங்க. 2 பேரும் உட்காந்து, அக்கா உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருக்கா, உட்காருங்க, இப்போது நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட செய்வனெல்லாம் கட்டெல்லாம் உடஞ்சிருச்சா பாருங்கள், நான் ஆண்டவரை பார்த்தேன் நேற்று. அப்போ ஆண்டவரை பார்த்தா எல்லாம் முடிஞ்சிச்சு தானே அர்த்தம் அப்படின்னாரு. இல்லை நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உண்மையாகவே அப்படி சொன்னது. அங்கே உட்காந்து அவங்க என்ன சொன்னால், ஒரு பேப்பர் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தேன் பாஸ்டர். நம்ம கண்ணை மூடிட்டு லைன் போட்டோம்னா நேராக வருமா? எப்படி வரும்? கோணலாக தானே போகும், கோணலாக தான் ஆனால் அவங்க கரெக்டாக போட்டாங்க. கரெக்டாக போட்டு முன்னால் ஒரு ஹாலு, பின்னால் ஒரு வராண்டா, 2 பக்கம் ஒரு பெட்ரூமு, பின்னால் கிச்சனு, அதுக்கு பின்னால் மாடு கட்டுற இடம், இந்த பக்கம் ஒரு கிணறு, ஒரு வேப்ப மரம், இந்த பக்கம் வண்டி கட்டுற இடம், எல்லாமே அப்படியே வரைஞ்சிட்டாங்க. கண்ணை மூடிட்டு வரைஞ்சிட்டு இதில் இருக்கிறவங்க தான் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு. அது யாருன்னு நான் வந்து இதை சொல்ல விரும்பலை. நான் வந்து பப்ளிக்கில் சொல்ல முடியாது, எங்களோட ரிலேஷன் அவங்க, அதனால் நான் சொல்ல முடியாது. சரிங்க பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். எல்லோரும் ஆவியில் நிறைஞ்சி அபிஷேகத்தில் நிறைஞ்சி அப்படி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெரிய மிருகத்தை கர்த்தர் அடித்து கொன்னுட்டாரு, உங்களுக்கு இனிமேல் செய்வனையே இல்லைன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு சமையல் பண்ணி போட்டேன் பாஸ்டர். ஆனாலும் என் உள்ளத்தில் ஒரு குத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஜெபிக்க தெரியாது ஜெபம் சொல்லி கொடுத்தீங்க, பைபிள் படிக்க தெரியாது பைபிள் படிக்க சொல்லி கொடுத்தீங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க, இப்போ செய்வினை எடுக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தீங்க. துதி தான் அந்த செய்வினை எடுத்தது. உங்கள் மேலே இருக்கிற வைராக்கியம், உங்கள் மேலே ஆவியில் இருக்கிற ஒரு ஒற்றுமை, உங்களோட இணைஞ்சிருந்ததுனால எனக்கு வந்து ஒரு விடுதலையை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, என்னோட சஞ்சரிச்சிங்க, அதனால் எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. அதே மாதிரி இனிமேல் நான் வருங்காலத்தில் நான் ஊழியத்தை செய்வேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு,
அப்படின்னு சொன்னேன். அமைதியாக இருந்தார், ஆனால் பதிலே சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அவங்களுக்கு காமிச்சதை எனக்கு காமிச்சிருக்கலாம்ல. அதை தான் கேட்டேன், அவங்களுக்கு காமிச்சதை நீங்கள் எனக்கு காமிச்சிருக்கலாம்ல ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் உள்ளத்திலேருந்து பேசுகிறார், நீ தானே கேட்ட காலையில் எந்திரிச்ச உடனே 2 பாசிட்டிவ் வேணும்னு கேட்டேன், அதனால் வந்தாங்க, அனுப்புனேன். உண்மையாகவே 1 மணி நேரம் அழுதேன் பாஸ்டர். 1 மணி நேரம் நான் செய்த தப்புக்காக அழுதேன். ஆண்டவர் திரும்ப என்னை பார்ப்பாரா, திரும்ப எனக்கு தரிசனம் தருவாரா, திரும்ப என் கூட நடப்பாரா, என்ன நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பயங்கரமாக அழ ஆரம்பித்தேன் பாருங்க. அழ ஆரம்பித்த உடனே ஆண்டவர் இரு பொறுனாரு. ஒரு தரிசனம் பாஸ்டர், முழங்கால் போட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அப்போது கண்ணை இப்படி மூடிக்கிட்டே ஜபிக்கும் போது என்னால் கண்ணு திறக்க முடியல. அப்போது நான் ஒரு பெரிய வனாந்தரத்தை நடுவில் நிற்கிறேன். நின்னா அந்த மந்திரக்காரன் என்ன செய்கிறான், அந்த லாஸ்ட்ல இருந்து கையில் ஒரு பெரிய கோல் பாஸ்டர், மந்திர கோல் எடுத்துக்கிட்டு ஓடி வரான். அவனால் அங்கே மந்திரம் போட முடியல. மந்திரத்தெல்லாம் கர்த்தர் எரிச்சிட்டாரு, ஆவியானவர் எரிச்சிட்டாரு. அவனுடைய புக்கெல்லாம் கிழிச்சு கொண்டு போய் கடலுக்குள்ளே போட்டார். மந்திரிகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. அவனுக்கு அதுக்கு மேலே செய்ய முடியலை. அங்கேருந்து ஓடி வர, உன்னை சாக்கடிக்காமல் விட மாட்டேன், என் மந்திர புஸ்தகத்தை எரிச்சிட்ட, என் மந்திரத்தை முறிச்சிட்ட, இனி நான் உன்னை விட மாட்டேன், இனி நான் நேராகவே வந்து உன்னை அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு வேகமாக வந்துட்டு இங்கேருந்து ஒரு அது அந்த அந்த இது வரைக்கும், அந்த சவுறு, அதாவது ஒரு எத்தனை அடி இருக்கும், ஒரு 30-40 அடிக்கு அந்த பக்கம் வந்தான் பாஸ்டர். ஐயோ உங்ககிட்ட அக்கினி எரியுதே, சுற்றி சுற்றி உன்னை அக்கினி இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன்ட்டு அப்படியே அக்கினியில் உட்காந்து விழுந்து ஆண்டவர் ஒன்று பொசிக்கிட்டார் பாஸ்டர். எரிச்சிட்டார், அப்படியே எரிச்சு போட்டார். என்னை சுற்றி 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 பேராஷூட்டில் இறங்குற மாதிரி தேவதூதர்கள் சுற்றி அப்படியே இறங்குனாங்க பாஸ்டர். அப்படியே சுற்றி சுற்றி இறங்குனாங்க. அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் வந்தார்ல, அப்போ சொன்னார், நீ 16 லட்சம் ரூபா கண் வச்சுருக்க. 16 லட்சங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய பணம். இந்த 16 லட்சத்தில் ஒரு நயா பைசா கூட நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் உன்னை கேட்க வரமாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்புனார், ஆண்டவர் பொறுப்புனார். அதே மாதிரி பாஸ்டர் நான் வேலைக்கு வந்துட்டேன் சொன்ன மாதிரி யாரும் ஒரு ஆளும் என்னை கேட்டு கடனை கொடுங்கன்னு வரவே இல்லை. என்கிட்ட வரல, அவங்கக்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட்டையும் வரல. அவர் பார்ட்னரே எடுத்துக்கிட்டார். அவர்கிட்ட ஆண்டவர் பேசி அவர் எடுத்து, அப்புறம் சில பேர் இப்போ போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, கம்பெனி மூழ்கி போச்சு, என்ன பண்ண முடியும்னு அநேகர் இப்போ நல்ல மனசோடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அப்படியே வளர ஆரம்பித்தோம். இந்த தெய்வீக சாட்சி இந்த உலகத்துக்கு போகணுன்னு ஆண்டவர் ரொம்ப நாளாக எனக்கு கொண்டுட்டே இருந்தார். அதனால் இன்றைக்கி ஜனங்களுக்கே சொல்லிட்டேன். நான் சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஜனங்களுக்கு சொல்லும்போது நம்ம ஆவிக்குள்ளரை எப்படி நம்ம உலாவணும், எப்படி ஆண்டவருக்குள்ளே சஞ்சரிக்கணும். தீர்க்கதரிசிங்க மாத்திரமா சஞ்சரிக்கணும் முடியாது, யார் வேணாலும் சஞ்சரிக்கலாம். ஆண்டவர் எல்லாரையும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் நம்மளை அபிஷேகித்து வச்சுருக்கிறாரு. அதனால் நம்ம பழைய தீர்க்கதரிசிகள் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான். எல்லாரும் ஆவியானவரோட உலாவலாம். நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாரு. பாதாளத்தை பூட்டி கையில் சாவி வச்சுருக்கிறாரு ஆண்டவர். பரலோகத்தை திறந்து நம்மளை என்ன வேணால் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம மேலேருந்து நமக்கு என்னென்ன இருக்குது, பரலோகத்தில் நல்ல அக்கினி இருக்குது, அபிஷேகம் இருக்குது, விடுதலை இருக்குது, இன்னும் என்ன இருக்குது, அங்கே மேலே ஆவியானவர் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, குமாரனாகிய கிறிஸ்து இருக்கிறாரு, அக்கினி தீபம் இருக்குது, சபை இருக்குது, அங்கே வார்த்தை இருக்குது, வல்லமை இருக்குது, தேவதூதர் இருக்குது. எல்லாரையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி எடுத்து தான் இன்றைக்கி நான் வளர்ந்துட்டுருக்கேன். நம்ம சில பேர் பூமியிலே தான் சுற்றி வராங்க ஜபத்தில், கிடையாது. பூமியில் சுற்றி உலாவுகிற ஜபத்தில் பிசாசு நிறைய போராட்டத்தை கொண்டு வந்து அழிப்பான். ஆனால் பரலோகத்தில் சுற்றி சுற்றி நம்ம வந்தோன்னா எந்த சாத்தானும் எழும்ப முடியாது, எந்த மனுஷனும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. பரலோகத்தை தான் சுற்றி வரணும். அங்கே இருக்கிறத கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டு வாங்கணும். நீங்கள் வாங்க ஆண்டவரே அப்படி நம்ம செஞ்சு அவர் கூடயே சஞ்சரித்தா, கர்த்தர் இது வரைக்கும் என்னை அவரோட தான் நான் சஞ்சரிச்சிட்ருக்கேன். அவர் தான் என்னை பாதுகாத்துட்ருக்காரு. எங்கள் ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் முன்னாலே எனக்கு சொன்னார், அவர் இறந்துருவார், ரொம்ப
முடியாமல் இருக்காரு. ஆனால் நீ கண்ணீர் விடாதேன்னு அவர் சொன்ன மாதிரியே அவங்க கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான் என் கண்ணில் கண்ணீர். அதுக்கப்புறம் அவரோட போய் நான் இணைஞ்சிட்டேன். இப்போ எந்த ஞாபகமும் எனக்கு வர்றதில்லை. ஆண்டவரை தவிர, ஆவியானவரை தவிர, மணவாளனாகிய கிறிஸ்துவை தவிர எந்த ஞாபகமும் எனக்கு வராமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆண்டவர் என் கூடயே இருக்கிறாரு. இன்றைக்கி கொண்டு வந்து உங்களை பேச வச்சதும் கர்த்தர் தான். சரிங்க. இப்போ இவ்வளோ நேரமாக நீங்கள் உங்களோட சாட்சியை சொல்லிட்டு வந்தீங்க. தேவன் எப்படி ரட்சித்தாரு, எப்படி விடுதலை ஆக்கினாரு, அற்புதங்களை செஞ்சாரு, எப்படி அழைச்சாரு, இதெல்லாம் நல்ல ஒரு மற்றவர்களுக்கு பிரயோஜனமான சாட்சி. இப்போ நீங்கள் ஊழியத்தில் வந்துட்டீங்க. ஆமாம். ஏறக்குறைய 98ஆம் ஆண்டு 97 98ல் இந்த பைசோன் ஊழியத்தை ஆரம்பித்து நடத்திட்டு வந்தீங்க. நீங்கள் பல கிராமங்களில் கிராமமாக சில டீம், சில மக்களோடு நானும் கூட இருந்தேன். சில ஊழியக்காரர்களோடு கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நோக்கத்தோடு செஞ்சீங்க. திருக்கழுகுன்றத்தில் மாதத்தில் ஒரு நாள் விடுதலையின் கூட்டம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தீங்க. அங்கங்கே பாசஸ் ஃபெலோஷிப் எல்லாம் வந்து நடத்தி ஊழியர்களை உற்சாகப்படுத்தி வந்தீங்க. இதனால் உங்களுக்கு கிடைச்ச சில அனுபவங்களை சொல்ல முடியுங்களாக்கா? அனுபவன்றது நிறைய இருக்குது. எப்படின்னா, அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசு இல்லை பாஸ்டர். அப்போது நீங்களாம் கூட இருந்தீங்க. இப்போ 12 hours வர்ஷிப் ப்ரேயர் நடத்துவோம். அது வந்து மகிமை. 12 hours ஒரு 5-6 சபையில் வெறும் தரையில், வெறும் குடிசையில் போட்டு சபை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 12 hours 6 மணி 7 மணி நேரமாக நான் தான் கத்துவேன். உங்களுக்கு தெரியும், கத்தி பிரேயர், பிசாசு அடிக்கிறது, இப்போ ஆண்டவருடைய வல்லமையை மேலேருந்து இறக்குறது, ஃபுல்லாக அந்த அனுபவம் எனக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம். 5-6 சபை இன்றைக்கி 2 மாடி கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நான் எங்கெங்கெல்லாம் போய் நாங்கள் வந்து கூட வந்து பாஸ்டரு, இந்த பாஸ்டர், இன்னும் நிறைய பாஸ்டருங்க இருக்கிறாங்க, எல்லாருமே என் கூட வந்து நாங்கள் போடுவோம். இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா ஏஜ் ஆகிட்டபடினால இப்போ 7 hours 28 வருஷமாக நடத்துகிறோம். இந்த வர்ஷிப் ஆராதனையை 28 வருஷமாக நாங்கள் எந்த ஜப குறிப்பு வைக்கிறோமோ நடக்கும். அந்த 7 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கிற ஜபமோ, வர்ஷிப்போம், பிரசங்கமோ, கர்த்தர் கொஞ்ச நேரம் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாரு. அந்த வெளிப்பாடை வந்து பிரசங்கமாக எடுத்து சொல்லுவேன். எல்லாம் அது அப்படியே நடக்கும். நீங்கள் எங்கள் இவரையே நம்ம பிரதர் பாஸ்டரையே கேட்டு பாருங்கள். அவருடைய சபை வந்து முதல்ல நீங்கள் சொல்கிறீங்களா பாஸ்டர்? சொல்லுங்கள், உங்கள் சபை எப்படி இருந்தது? நாங்கள் எப்படி என்னுடைய சபையில் நாங்கள் ஒரு சின்ன 10க்கு 10 குடிசையாக இருந்த காலகட்டத்திலிருந்து அருமையான அக்கா அவர்கள் டீமாக வந்து அடிக்கடி வர்ஷிப் வைப்பாங்க. 12 மணி நேரம் வர்ஷிப் பண்ணியிருக்கோம். வியாசார்பாடியில் இதே போல் ஒரு சபையில் ஒரு குடிசையான ஒரு இடம். இன்றைக்கி அந்த இடத்த தான் 2 மாடின்றாங்க பாஸ்டர் ஆரோன். 12 மணி நேரம் தொடர் இப்படி ஒவ்வொரு வருஷமும் வர்ஷிப் ப்ரேயர் அக்கா கூட சேர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அநேக சபைகள் கட்டப்பட்டது, அநேக ஊழிய வளர்ச்சிக்கு இந்த வர்ஷிப் ப்ரேயர் பிரயோஜனம் இருந்தது. அதான் இப்போ அக்கா நம்ம மத்தியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு இந்த பாஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பு நான் நடத்தும்போது என் கூட வருவாங்க. இவங்க சபை ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு 1 year வரைக்கும் எனக்கு இப்போ கொஞ்சம் உடல்நலம் குறைவாக இருக்கிறதுனால என் ஊழியத்தை திரும்பவும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். மாதம் என்னை வந்து கூப்பிடுவார். பாஸ்டர் நான் வந்தது அனுபவத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். பிரைஸ் காட். அக்கா அவர்கள் வந்து சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் எங்களுக்கு இருந்தது. தேவனுடைய அபிஷேகத்தை அவங்க சாட்சி சொன்னதை போல் நல்ல வரம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்க. நாங்கள் சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவங்கள்ட்ட நாங்கள் இது போல் சில காரியங்களை ஆண்டவர் தரிசனமாக கொடுத்துருக்குறாங்க, அக்கா நீங்கள் வந்து அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு ஆவியானவர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நடத்துவதற்குரிய அனுமதி கொடுக்குறாங்க. நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் செய்யுங்க பாஸ்டர்
என்று சொல்லி அவங்க எனக்கு ஜெபித்து சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இதுக்கு முன்பாக தேவன் பலமுறை எங்களோட பேசினார். ஆனால் அக்கா மூலிமா எங்களுக்கு மிக தெளிவான ஒரு வழிநடத்தல் கொடுத்தாங்க. ஆலய பிரதிஷ்டை அன்றைக்கு அவர்கள் வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அலன் பால் அவருடைய தகப்பனாரும் அன்றைக்கு வந்து என்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தாங்க. அக்கா மூலிமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவர் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். அது அப்படியே தத்ரூபமாய் நிறைவேறியிருக்கு. ஒரு சின்ன இடத்துல நாங்கள் சபையை ஆரம்பித்தோம். அக்கா அப்பத்திலேருந்து எங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. இன்றைக்கி சபை இப்போது ஒரு 5 மடங்கு வளர்ந்துருக்கு. அவங்க சொல்லுவாங்க, தம்பி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், இந்த விஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய போகிறாரு என்று அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அந்த வார்த்தை இன்றைக்கு இங்கே இந்த இடத்துல அது அப்படியே தத்ரூபமாய் நிறைவேறியிருக்கு. அக்காவுடைய அந்த ஜெபம் எங்களை இன்றைக்கும் ஆசீர்வதித்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தர் இதை விட பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறாரே. எங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக, பைசன் ஊழியத்தின் நிமித்தமாக எங்கள்கிட்ட போன பாஸ்டருங்க கூட இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க கூட இன்றைக்கி கர்த்தர் நல்ல பெரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறத நினைக்கும்போது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவருக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தையும் கொடுத்து உங்கள் கூட பேச வச்சுருந்தாரு பாருங்க. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நானாக தான் எல்லாத்தையும், எனக்குள்ளே இருக்க ஆவியானவர் என்னை நடத்தி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் வெளியவும் நீங்கள் பிரசங்கம் கேட்கணும் கட்டாயமாக. ஆனால் அதை அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. உங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சபைக்கே வர்றவங்க சபையை விடாமல், அந்த வசனத்தையும் விடாமல் நம்ம பிடிச்சிக்கணும். நம்முடைய கவனம் ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கணும், அந்த வல்லமையில் இருக்கணும். உங்கள் வீடு குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு அபிஷேகம் நிறைந்த வெளிப்பாடுகளை கொடுத்து, குறிப்பாக இன்றைக்கு அநேகருக்கு இந்த பிசாசுகளை குறித்த ஒரு நடுக்கம், ஒரு பயம் இருக்கிறது. ஐயோ, இவங்க எனக்கு மந்திர வல்லமை அமைச்சிட்டாங்க, இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, நல்லா இருந்த பிஸ்னஸ், நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு தரமட்டமாயிற்று என்று சொல்லி பல விதத்தில் ஜனங்க கலங்குவதை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்ம கொடுத்த வார்த்தை என்ன? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவர்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்பதற்கு அருமையான அக்கா அவர்களே சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, தேவன் அவங்களை ஆவிக்குள்ளாக்கி பிசாசு செய்வனை செய்கிற அந்த இடத்திற்கே ஆவியானவர் கொண்டு போய் நிறுத்தி கடைசியில் அந்த மந்திர வல்லமைகளை சுட்டெரித்து சாம்பலாக்கி, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ சத்தியம், எவ்வளோ உண்மையானது பாருங்க. ஆகவே இந்த நாளில் இந்த சாட்சி கட்டாயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மற்றும் வேறொரு அனுபவத்தில் அக்கா அவர்கள் தங்களுடைய சாட்சிகளை உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது உங்களுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோசப் மைம்தாஸ் ஐயா அவர்கள் உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, இந்த புதிய ஆண்டு அல்லவா, இந்த புதிய ஆண்டின் நன்மைகளுக்காக அவங்க ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அன்பு அக்காவை கடந்த நாட்களில் நீர் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவரே அந்தகார சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வல்லமையான ஊழியத்தை செய்யும்படியாய் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி, இப்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு நேரத்தை அவர்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலே, இல்லங்களிலே தெய்வீக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து இப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்க ஆண்டவரே வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்ய, தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும், அவள் சரீரங்களில் உடைய வல்லமை வெளிப்படட்டும், தொடர்ந்து செய்கிற ஊழியங்களில் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரை மட்டும் உதவி செய்தவர் தொடர்ந்து நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் ஆமென். ஆமென்.